பெரிய மரம். இந்த மரத்தில் இருந்தாங்க அந்த வேப்ப இலை பூரா கொட்டுது பாருங்கள். வெறும் குச்சி மட்டும்தான் தெரியுது, இலையே தெரியல பாருங்கள். இலை பூரா கீழே கொட்டி ரொம்ப சிரமமாக இருக்குங்க. கூட்டிங்க பாருங்கள், ஒதுக்கி இருக்குதா, இங்கே பார்த்துக்கிட்டே வாங்க. இவ்வளோ வெப்ப கொலை, அள்ள முடியலை, கூட்ட முடியலை. இன்றைக்கி சாட்டர்டேவா, பிள்ளைங்களுக்கு லீவா. அங்கே பாருங்கள், ஒரு ஆள் அள்ளிக்கு போகிறாங்க, ஒரு ஆள் அங்கே அள்ளிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி அவங்களுக்கும் செம வேலைங்க. இப்போ பாருங்கள், கூட்டினோன்னு தான் நீட்டாக இருக்குது. இதான் நம்ம வீட்டு தோட்டத்து செடிகள் பாருங்கள் எப்படி இருக்குது. இவர் அள்ளுறாரு பாருங்கள். ட்ரெஸ்ஸை மாற்றிக்க சொன்னது, குளிச்சுட்டு மாற்றிக்கிறோமா அப்படின்ட்டாங்க. நீங்கள் பாருங்கள், வெட்டி சுத்தம் பண்ணியாச்சுங்க. சுத்தம் பண்ணதாங்க நீட்டாக இருக்குது. அப்படியே கசன்னு கிடந்துச்சுங்க. பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது. இந்த மிளகாய் செடி இப்போ தான் துளிர் எடுத்துகிட்டு வர்றாங்க. உங்களோட சீட்டை பாருங்கள், ஹாயாக படுத்து கிடக்கு. அதுவும் அவங்க வேலை பார்க்கும்போது பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. மிரட்டினோன்னு வந்து படுத்துக்கிடுச்சு. அங்கே பாருங்கள். என்னம்மாப்பா அள்ளியாச்சா? அல்லங்க அப்படியே அல்லங்க. குப்பையெல்லாம் அள்ளி சுத்தம் பண்ணோன்னா சோப்பு போட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிடணும். அங்கே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பார்த்து மெதுவாக எடுத்துகிட்டு போ. பாருங்கள், எங்கெங்கெல்லாம் கூட்டி குப்பையாக இருக்கணும். இந்த கொய்யா மரத்துக்குள்ளேயும் ஒதுக்கி இருக்குது. கொய்யாலாம் பாருங்கள், ஒரு கொய்யாவும் 1 கிலோ போடும். 1/2 கிலோ மேனியாச்சும் இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் உரம் வைக்கலை, கட் பண்ணியும் விடலாம். இவங்களை என்ன சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க. சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால் இவங்களை கவனிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனி இவங்களுக்கு பராமரித்தா தான் அவங்க காய் நமக்கு நிறையா கொடுப்பாங்க. சுத்தமாக இல்லைம்மா. இவங்க செவ்வழனி இளநிக்காக வாங்கி வச்சோம். இப்போ தான் துளிர் எடுத்துகிட்ருக்காங்க. சீக்கிரம் பெருசாகி காய்த்தாங்க. அப்போ அள்ளுங்க, கை போட்டு அள்ளுறீல. ரொம்ப களைச்சி போயிட்டாங்க. சரி, பசி எடுத்துருச்சு. சரி, சாப்பாடு சமைக்கலாம் வாங்க.